நற்செய்தி உங்கள் விசுவாசம் பெரிதா இருக்கட்டும். மற்ற என்ன சுவிசேஷம் 15வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஏசு கிறிஸ்து தீரசீடன் பட்டணத்துக்கு போறாங்க. அப்போ வழியில கானானிய ஸ்திரீ ஒருத்தங்க வந்து ஏசு கிறிஸ்துட்டு அவங்களுடைய மகளை சுகமாக்கும்படி கேட்குறாங்க. ஏசு கிறிஸ்து முதலாவது உண்மை சொல்ல சீஷர்கள் கூட அவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்றாங்க. அப்போ ஏசு கிறிஸ்து சொல்றாங்க, நான் முதலாவது இஸ்ரவேல் கிட்ட தான் அனுப்பப்பட்டிருக்கேன்னு சொல்றாங்க. மறுபடியும் தொடர்ந்து அந்த கானானிய ஸ்திரீ ஏசு கிறிஸ்து பண்ணிட்டு கொள்ளும்போது ஏசு கிறிஸ்து சொல்றாங்க, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுறது நல்லதல்லன்ட்டு. அப்போ அந்த கானானிய ஸ்திரீ சொல்றாங்க, பிள்ளைகளுடைய மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கைகளை அந்த நாய்க்குட்டி தின்னுமேன்னு சொல்றாங்க. அப்போ ஏசு கிறிஸ்து அவங்களை பார்த்து சொல்றாங்க, ஸ்திரீயும் உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறதையும் உனக்கு ஆக கடவுள்னு சொல்றாங்க. அந்த டைமே அவங்க பொண்ணு சுகமாகறாங்க. இல்லை நம்ம கற்றுக்கொள்ற ஒரு பாடம் என்ன தெரியுமா? சில நாள் நம்ம ஏசப்பா கிட்ட ஜெர்மன் மாதிரி நம்மளுக்கு பதில் வராத மாதிரி இருக்கலாம். ஆனால் நீங்கள் தொடர்ந்து அதை நீங்கள் பண்ணிட்டு கொள்ளும்போது கர்த்தர் நம்ம விசுவாசத்தை பார்த்து நம்மளுக்கு அற்புதம் செய்வார். ஏன்னா நீ விசுவாசத்தில் தேவனுடைய மகிமை காண்பேன் ஏசப்பா சொல்லியிருக்காங்க. அதனால சோர்ந்து போகாதீங்க, விசுவாசம் தேவனுக்கு